ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வாங்க குளிப்பி செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 1 லிட்டர் பால் நாங்கள் பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கோம். இப்போ இதை காய்ச்சிக்கிடுவோம். நல்லா ஆடை விழுகிற மாதிரி. இப்போ ஆடை படுற மாதிரி 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பாலாக காய்ச்சி எடுத்துக்கிறோம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவு நிதானமாக கரெக்டாக இருக்கணும். நார்மலாக தண்ணியாக இல்லாமல் குளக்குளம்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டி விடுவோம். வத்த நல்லா ஆடை விழுகிற மாதிரி நல்லா வத்துற மாதிரி கிண்டிக்கிடுவோம். இப்போ பால் நல்லா வத்த நல்லா ஆடை விழுகிற மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கரண்டியில் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நாங்கள் மில்க் மெட் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த பிஸ்தாவில் ஒரு 10 எடுத்து நாங்கள் நறுக்கி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாதாம் பருப்பில் வந்து நறுக்கி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த குங்குமப்பூவும் அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். லைட்டாக கொஞ்சமாக பாருங்கள். தேவையான அளவுக்கு ஜீனி, நம்ம இனிப்புக்கு தக்கான ஜீனி போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து ஐஸ் குச்சி வாங்கிக்கிறோம். இப்போ டம்ளர்லாம் நம்ம செஞ்சுக்க போகிறோம். சின்ன டம்ளராக அளவாக எடுத்து பாருங்கள். இந்த டம்ளர்லாம் நாங்கள் ஊற்றி வைக்க போகிறோம். இந்த டம்ளரில் இப்போ நல்லா ஆடை படந்துருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பாலாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த பருப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் தூக்கி அந்த பாலில் கொட்டுறோம். இந்த பாருங்கள், அது இந்த பிஸ்தாவும் பாலில் கொட்டி கிண்டி விடுறோம். நல்லா இந்த குங்குமப்பூ, அடுத்து இந்த மில்க் மேட் இதையும் கொட்டி நல்லா கிண்டிக்கிறோம். நல்ல டேஸ்ட்டுக்காக இது ஊற்றிக்கிறோம் பாலோட சேர்த்து. மில்க் மேட் சேர்த்துருக்கிறதுனால சுகர் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தபடி பாலுக்கு தகுந்தபடி நீங்களும் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ இதுமாரி நல்லா கொஞ்சம் வேகட்டும். இந்த பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டோம். ரொம்ப கெட்டியாகவே இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் உரையாது. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அப்படியே வச்சாலும் அப்படியே இருக்கும். ஒரு அளவுக்கு நீட்டாக தண்ணியாக தான் இருக்கணும் லைட்டாக. இப்போ இதுமாரி நல்லா செட் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி வேக வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த பருப்பெல்லாம் நல்லா வேகும். அதோட அந்த பாலோட சேர்த்து மில்க் மேட்லாம் நம்ம ஊற்றிருக்கனால நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. இப்போ இதுமாரி நீங்களும் செஞ்சுங்க. எப்படி கொல நீங்கள் எக்காரத்தை கொண்டு செய்யாதே, உரையாது ஐஸு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ குளிப்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியை, இந்த மாதிரி அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இதுக்கு மேலே கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அமர்த்திக்கிறோம். அடுப்பை ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றிக்குங்க. இப்போ சமமாக எல்லாத்துலேயும் கரெக்டாக ஊற்றிருக்கோம். இப்போ இந்த பேப்பர், இந்த பாருங்கள், இந்த சில்வர் பேப்பர் மாதிரி இந்த பேப்பரை எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு லப்பர் பெயிண்ட் போட்டு சுற்றிக்கிறணும். அதுக்கு மேலே ஐஸ் குச்சி வச்சா தான் கரெக்டாக இந்த ஐஸ் உரையும். இந்த லப்பர் பெயிண்டில் இந்த மாதிரி சுற்றிக்கிறணும். இப்போ இந்த பாருங்கள் கவர் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு இந்த குச்சியை இந்த மாதிரி இந்த குச்சியை இதுமாரி குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உரையும் ஐஸு. இதுமாரி எல்லாமே செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ கவர் பண்ணியாச்சு. இது குச்சி நவலாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க பொருளே வச்சு நல்லா செஞ்சுக்கலாம். சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம். சும்மா பால் காய்ச்சிற நேரம் தான். ஒரு 10 மணி நேரம் ஐஸில் இருக்கிறது மட்டும்தான் டைம் கூட போகும். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ ஐஸில் நம்ம வைப்போம். ஒரு 10 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு குளிப்பி. இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா இறுக்கமாகிடுச்சு. லைட்டாக தான் தண்ணிக்குள்ளே வைக்கணும். தண்ணிக்குள்ளே வச்சோன்னா ஐஸ் ஊற்றணும். கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். ஐ சூப்பரா குளிப்பி வந்துருச்சு.
ஐ சூப்பராக இருக்கே. ஐ சூப்பர் சூப்பர். பாருங்க எப்படி சூப்பராக டம்ளரில் வச்சது அழகாக வந்திருக்குது. இதுக்கு கப்பு இருக்குது, அதுலேயும் வச்சுக்கலாம், இந்த டம்ளர்லேயும் ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது, சாப்பிடணும் போல் இப்போவே இருக்குது. பாருங்க குளிப்பு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.